நம்ம வீட்ல இந்த வெல்கம் டூ அவர் ஹோம்ல ஃபங்கஸ் வந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன்ல, இது எப்புட்றா கிளீன் பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கடைசில ஹஸ்பண்ட் தான் வந்து, "இது ஒரு பெரிய டாஸ்க்லாம் இல்லவே இல்ல. மேல வெயில்ல நல்லா காய வச்சு 2 நாள் காய வச்சு தட்டி விட்டாலே எல்லாம் கொட்டி போயிடும்னாரு." அவர் சொன்ன மாரியே பண்ணேன். அதே மாரி நல்லா பக்காவா கிளீன் ஆயிடுச்சு. மத்த வுட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஈஸியா நான் கிளீன் பண்ணிட்டேன். இது வுட் கிடையாது. நல்லா ஸ்ட்ராங்கான செஞ்ச கார்ட்போர்ட்ல பண்ணதா. அதனால என்னடான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நல்ல வேளை நம்ம சின்ராச வந்து சொல்லவோ, ஓகே பேச்ச கேட்கலான்னு கேட்டுட்டேன். வீட்ல இருக்க பாய், பேக் எல்லாம் கொஞ்சம் வெயில் வந்ததுன்னு அதையும் மேல போய் காய வச்சுட்டு வந்திருக்கேன். ரீசென்ட் டேஸ்ல என்னோட இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரே முகமூடி திருடர்கள் ஜாக்கிரதைன்ற மாரி சிசிடிவி ஃபுட்டேஜா வீடியோவா காட்டி ஒரே பயமுறுத்திட்டே இருக்காங்க. முக்கியமா மிட் நைட்ல வெளிய லைட் எரிஞ்சாலும், மோட்டார் சவுண்ட் கேட்டாலும், தண்ணி சவுண்ட் கேட்டாலுமே வெளிய வரவே கூடாதுன்னு. ஆனா எங்களுக்கு அந்த பயம் இல்லவே இல்லப்பா. எங்க ஏரியால ஸ்ட்ரீட் டாக் சோல்ஜர்ஸ் இருக்காங்க. நாட் எ ஒன், இட்ஸ் எ குரூப் ஆஃப் பட்டாளமே இருக்காங்க. ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொந்த ஏரியாக்காரனே நைட்டு 10 மணிக்கு மேல உள்ளேயும் வர முடியாது, வெளியும் போக முடியாது. எங்க ஸ்ட்ரீட் டாக் நடிக்கும்போது கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு. ஆனா மத்த ஸ்ட்ரீட் டாக் நடிக்கும்போது உள்ள அல்லு இருக்காது. நைட்ல மிட் நைட் ஷோலாம் பார்த்துட்டு வருவோமா, தொரத்திக்கிட்டே வரும். இந்த மாரி நாய் தொரத்துன அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.